நண்பர்களான சிங்கமும் புலியும் காட்டில் இரை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு வரி குதிரையை கண்ட புலி அதை துரத்தி பிடிக்கிறது. மகிழ்ச்சியுடன் இரையை உண்ண வந்த சிங்கம் வரி குதிரையுடன் அதன் குட்டி இருப்பதை பார்த்து சிங்கம் பரிதாபம் கொள்கிறது. உடனே புலியிடம், வேண்டாம், இதை விட்டுவிடு, அதற்கு குட்டி இருக்கிறது என்கிறது. அதற்கு புலி, இந்த காட்டுக்கு நீ ராஜாவா இருக்கலாம், அதுக்காகலாம் நீ சொல்றத கேட்க முடியாது என சண்டை பிடிக்கிறது. வரி குதிரையை வைத்து சிங்கம் மற்றும் புலிக்கு இடையே பனிப்போர் முற்றுகிறது. கோபத்தில் புலி நடக்க அதை பின்தொடர்ந்து சிங்கமும் போகிறது. மீண்டும் அடுத்த இரையை தேடி புலி அலைகிறது. மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. பசி தாங்காத புலி ஒரு குளத்திற்கு தண்ணீர் குடிக்கப் போகிறது. அங்கே தண்ணீர் குடிக்கும்போது புலியின் காலை முதலை கவ்விக்கொள்கிறது. அப்போது அங்கே வந்த சிங்கம் முதலையிடம் புலியை விடும்படி சொல்கிறது. அதற்கு முதலை, காட்டிற்கு தான் நீ ராஜா, இங்க தண்ணில நான் தான் ராஜான்னு சொல்லுது. சமயோஜிதமாக யோசித்த சிங்கம் ஒரு கோழியை முதலையிடம் தூக்கி போடுகிறது. பேராசையில் முதலை கோழியை பிடிக்கப் போகிறது. இந்த கேப்பை பயன்படுத்தி புலி தப்பிக்கிறது. போது புலி, நான் வீட்டிற்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புது. ஆனா சிங்கம் பசி தாங்காமல் இரையை தேடி போகுது. அப்போது தூரமா நிறைய எருமைகள் இருக்கிறத பார்த்து இரைக்காக வெயிட் பண்ணுது. சிங்கம் துரத்தவே எருமைகள் நாலாபுறமும் தெரித்து ஓடுதுங்க. சட்டென சுதாரித்த எருமைங்க சிங்கத்தையே சுத்து போட்டு குத்து குத்துன்னு குத்துதுங்க. பஞ்சரான சிங்கம் ஜிங்கர் போட்டுக்க ஜிஞ்சர் வண்டியில கிளம்பிடுச்சு. சிங்கத்திரம் சென்ற நரி, வர எலெக்ஷன்ல புலி உங்களை எதிர்த்து போட்டியிட போகிறேன்னு சொல்லுது தலைவரே என்று சொல்கிறது. சிங்கமோ கோபமடையுது. இதே மாதிரி புலிகிட்ட போய், இந்த காட்டுல என்னை எதிர்த்து நிக்க எவனுக்கு தம்பு இருக்குன்னு சொல்லிட்டுக்கிட்டு திரியுது இந்த சிங்கம்னு சொல்லி போட்டு கொடுக்குது. ஆத்திரமடைந்த இருவரும் கோபத்தில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். நடந்து முடிந்த காட்டுக்கு ராஜா யார் என்ற தேர்தலில் புலி தன் நண்பனுக்காக வாபஸ் வாங்கியதால் இந்த தேர்தலில் சிங்கம் ஒருமனதாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என ஒரு வயதான சிங்கம் சொல்கிறது. வெற்றி பெற்ற சிங்கம் தன் நண்பனிடம், கேவலம் இந்த பதவிக்காக உன்னை நான் நம்பலையேன்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறது. என்ன மாப்ள, இன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா பசி எடுக்குது. ஆமா, யாராவது பிடிச்சு தின்னலான்னு பார்த்தா ஒருத்தனையும் காணுமே. டேய், எவனும் கிடைக்கலன்னு என் லெக் பீஸ பதம் பாத்துறாத. தோணுதுதான், ஆனா சரி, உன்னோட மூஞ்சில என்ன காயம்? வேட்டையாடும் போது முள்ளு ஏதாவது புறாண்டிருச்சா? முள்ளுலாம் புறாண்டல, நைட்டு என் பொண்டாட்டி தான் என்ன புறாண்டிட்டா. செம்ம மாத்தா மாப்பிள. காட்டுக்கே ராஜானாலும் வீட்டுக்கு கூஜாதான் போல.